வணக்கம் உறவுகளே. நீங்கள் சில பேரை சந்தித்தா ஆச்சரியமாக பார்ப்பீங்க. என்னடா இவங்களோட வயசுக்கு இளமையாக தோற்றமளிக்கிறாங்களே. அதே நேரம் இன்னும் சில பேரை பார்க்க அவங்களோட வயசை விட முதுமையான தோற்றத்தில் இருப்பாங்க. அவங்களோட குரோனாலஜிக்கல் ஏஜும் பயாலஜிக்கல் ஏஜும் வித்தியாசமாக இருக்கு. அவங்களோட இளமைக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள ஆசையாக இருக்கா? அதுக்கான வீடியோ தான் இது. காலங்காலமாக இளமையின் ரகசியத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு பல அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்காங்க. அதில் ஒருவர் தான் எலிசபெத் பிளாக்மோர். அவர் இந்த இளமையின் அடிப்படை இரகசியத்தை கண்டுபிடிச்சார். அந்த இரகசியத்துக்காக அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைச்சிருக்கு. அந்த இரகசியம் என்னென்று உங்களுக்கும் தெரியணுமா? அதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு அடிப்படை விஞ்ஞானத்தை தெரிஞ்சு கொள்ளணும். எங்களோட உடம்பானது குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத கலங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கலங்கள் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிவடைஞ்சு வளர்ந்து பெருகிறதா தான் நீங்கள் வளர்றீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, இளமையாக இருக்கிறீங்க. இந்த கலங்கள் எப்போ தண்டை பெருகிறத நிறுத்துதோ அப்போ உங்களோட ஆரோக்கியம் குறைவடையும், உங்களோட வளர்ச்சி குறைவடையும், உங்களோட இளமை குறைவடையும். ஹேஃப்ளிக்ஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு செல் 40 தொடக்கம் 60 தடவை தான் பிரிவடையுமா. அதுக்கு மேலே அது பிரியாது. ஆனாலும் சில பேர் அதையும் தாண்டி தங்களோட உடலில் இருக்கிற கலங்களை பிரிய செய்து வளமைக்கு மாறாக இளமையாக தோற்றமளிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவர் சொன்ன ஒரு காரணம் டீலோமியஸ். அது என்ன டீலோமியஸ்? டீலோமியஸ்ன்றது எங்களோட கலங்களுக்குள்ள குரோமோசோம், உங்களுடைய அடிப்படை பரம்பரை அலைகளை கொண்ட ஒரு கூறு தான் குரோமோசோம்ஸ்ன்ற. குரோமோசோம் நீங்கள் ஒரு எக்ஸ் வடிவில், ஒரு எக்ஸின்ற வடிவில் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். அந்த எக்ஸின்ற முடிவிடங்களில் இருக்கிறது தான் டீலோமியஸ். இது நீளமாக இருக்க கலங்களோட பிரிவு நிறைய நடக்கும். இது பல்வேறுபட்ட காரணங்களால் இதில் நீளம் குறைவடையும். ஒவ்வொரு முறையும் கலங்கள் பிரிவடைக்க இது பாதிப்படைஞ்சு நீளம் குறைவடையும். இதனால் கலம் பிரிவடைகிற தன்மையும் குறைவடையும். இந்த டீலோமியஸை நாங்கள் வெளியிலேருந்து செலுத்தினால் நல்ல மண்டி யோசிப்பீங்களா? இல்லை, வெளியிலேருந்து செலுத்தினா கலங்கள் அதிகமாக பிரிவடைஞ்சு கேன்சரை உருவாக்க காரணமாகும். அதனால் நாங்கள் இந்த டீலோமியஸை இயற்கையான வழிமுறையில் தான் பாதுகாக்கணும். அது என்ன வழிமுறைகள்? நீங்கள் யோசிக்கிற மாதிரி பெரியசா ஒன்றும் இல்லை. பழமையாக எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்கிற விடயங்கள் தான். நல்ல எக்ஸசைஸ், ஆரோக்கியமான உணவு, நல்ல நிம்மதியான தூக்கம், உங்களை சுற்றி வர ஒரு பாசிட்டிவான என்வாயன்மெண்ட், உங்களுக்கு உள்ள ஒரு பாசிட்டிவான திங்கிங், இவையெல்லாம் இருந்தாலே உங்களோட டீலோமியஸ் பாதிப்படையாமல் பாதுகாக்கலாம். இந்த டீலோமியஸை பாதிக்கிறது என்னென்ன தெரியுமா? குரோனிக் ஸ்ட்ரெஸ். நீங்கள் எப்போவுமே தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட டீலோமியஸை பாதிப்படைச்சு. உங்களோட உணவு ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால் உங்களோட டீலோமியஸ் பாதிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களோட ஆரோக்கியமான தூக்கம், உங்களோட பாசிட்டிவான திங்கிங், அடுத்தது நீங்கள் ஆரோக்கியமான உணவு, நல்ல எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கடா. ஆரோக்கியமான உணவுன்னு சொன்னால் சீனி சத்து குறைஞ்ச உணவுகள், இலவகைகள், பழங்கள் போன்றவைகள் அவையெல்லாம் எடுத்தால் நீங்கள் அந்த டீலோமியஸை பாதுகாக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். இந்த
குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும். ஏன்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான ஆட்கள் தங்களோட முதுமையை நோக்கி போகிறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். இதுக்கு மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ் பல்வேறுபட்ட நோய்களுக்கு காரணமாக அமையுது. அத்தோடு உங்களோட மனசில் பாசிட்டிவான திங்கிங் வேணும். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும், என்வைரன்மெண்ட் எல்லாருக்கும் சாதகமாக அமையாது. சாதகமாக அமைச்சு கொள்வது நல்ல. அப்படி அமையாத சந்தர்ப்பத்தில் கூட உங்களோட மனத்தை ஒரு அந்த சூழ்நிலைக்கு பாதிப்பு இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி இருக்குது. அதுதான் தியானம். இந்த தியானம் உங்களுக்கு நிறைய வகையில் உதவி செய்யும். உங்களோட மனசை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். எவ்வளவுதான் உங்களோட சூழ்நிலை பாதிப்பாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கூடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் மற்றவர்களோட கதை பேச்சு, மற்றவர்களோட வாய்ச்சொல், மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்ன்றதால எங்களுக்கு மனசில் இருக்கிற பாதிப்பு. நீங்கள் ஒரு பாதையால் நடந்து போய்கொண்டிருக்கீங்க. அந்த வீதியில் நிறைய நாய்கள் உங்களை பார்த்து குலைச்சி கொண்டிருக்கு. நீங்கள் அந்த நாயின் சத்தத்துக்கு, அந்த நாயின் இறைச்சலுக்கு டென்ஷன் ஆகுறீங்களா? இல்லை தானே? அதை ஏனென்னும் கணக்கெடுக்காமல் நீங்கள் உங்களோட பாடல போய்கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவாத எந்த வார்த்தைகளும், எந்த சொல்லுகளும் அது இறைச்சல் தான். நாயின் குறைச்சல் போல் அது ஒரு இறைச்சல் சத்தம்தான். அதை உங்களோட மனசுக்குள் எடுத்து உங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் நிம்மதியாக நீண்ட காலம் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு மற்றவங்கள்ட தேவையில்லாத கருத்துக்களை மனசில் எடுக்காமல் நல்ல ஆரோக்கியமான உணவும், நல்ல எக்ஸசைஸ், நீண்ட ஆரோக்கியமான தூக்கம், நல்ல சூழல், நல்ல சிந்தனைகள் இவற்றை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து நீங்கள் உங்களுடைய இளமையும் பேணணும். நன்றி, வணக்கம்.